தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மார்ச் மாதம் 13ஆம் தேதி. ஜீவனும் வல்லமையும். தேவனுடைய வசனம் முற்றிலும் ஜீவனாய் உள்ளது. சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டால் அது சொல்வதை செய்து முடிக்க வல்லது. தேவன் தம்முடைய வசனத்தை தம்முடைய எல்லா பிரஸ்தாபங்களையும் காட்டிலும் மகிமைப்படுத்தி இருப்பதால் தன் எல்லா உடைமைகளையும் கொண்டு அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். வசனம் நம் வாழ்வில் முழு வல்லமையோடு கிரியை செய்கிறது. எதையும் நிறைவேற்ற அதனால் கூடும். வசனத்திலே ஜீவனுள்ள வல்லமை உண்டு. உங்கள் தேவை என்ன? நிலத்தை கெடுத்து விதையை வீணாக்கும் எந்த பாவமோ அவிசுவாசமோ இருக்கும் என்றால் அதை குறித்து உண்மையாய் மனந்திரும்புங்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உங்கள் இருதயத்தை கழுவி சுத்திகரியுங்கள். தேவனிடம் அதை குறித்து ஜெபியுங்கள். ஜெபத்தோடு வசனத்தை தேடும்போது தேவன் உங்களோடு தனிப்பட்ட முறையில் பேசுவதை காண்பீர்கள். அதை குறித்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தையே விதை. விதையோடு நெருக்கமாக உறவு கொள்ளுங்கள். அதுவே உங்களது தரிசனம், இலக்கு மற்றும் எதிர்பார்ப்பாக மாறட்டும். நெருக்கம் 1 மணி நேரத்தில் வந்துவிடாது. அதற்கு பல வாரங்கள், ஏன் பல மாதங்கள் கூட ஆகலாம். அது மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வசனம் என்பதை உணருங்கள். இவ்வாறு சொல்லுங்கள்: தேவனே, நீர் சொன்னீர், விசுவாசத்தினால் அது என்னுடையது. அது எனக்கு நிச்சயமாய் நேரிடும். அதை முழுமையாய் நம்புங்கள். எல்லா தடைகளையும் கடந்து நீங்கள் அதை உறுதியாய் பற்றி கொண்டு எதிராய் எது வந்தாலும் வசனத்தை அறிக்கையிட்டு விடாமுயற்சியுடன் முன் செல்லுங்கள். பதில்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வருவதை காண்பீர்கள். நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் பெரிதாயினும் சிறியதாயினும் தேவன் சொன்னால் அது போதுமானது என்ற மனப்பாங்கை எந்த அளவு நாம் வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்தே நமது ஆவிக்குரிய முதிர்ச்சி அமையும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.